சிவா, இங்க வா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சிவா என்ன காதலிக்கல. அவ மனசுல நான் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்ல பூர்ணி, சிவா பிந்துவ காதலிச்ச விஷயம் என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம குடும்பத்துக்காக சிவா கிட்ட நான் பேசிருக்கேன். அவனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிருக்கேன் பூர்ணி. இந்த கல்யாணத்துக்கு அவன் மனப்பூர்வமா தான் ஒத்துட்டு இருந்திருக்கான். அப்பனா இப்ப கூட அவனோட கையில பிந்துன்னு எதுக்காக பேர் எழுதி வைக்கணும்? அது வந்துக்கா. வாய முடு. உன் காதலை விட இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதை தான் முக்கியம்னு கிளிப்புலுக்கு சொல்ற மாதிரி நான் சொன்னேன்லடா. அப்ப எல்லாத்துக்கும் தலையாட்டினியடா. அப்புறம் என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எழுதிருக்க? டேய், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைக்குள்ள வரப்போறான்னா உன் கடந்த காலத்தை நீ நிரந்தரமா மறந்துதான் ஆகணும். ஏற்கனவே நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு வருத்தப்பட்டா அதுக்கான மன்னிப்பு இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா தப்பு பண்ணிட்டு தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த பழி வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கும். சரி போங்க, நடக்காத கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. என்னது? கல்யாணம் நடக்காதா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு, எதனால கல்யாணம் நடக்காது? நான் எதுவும் சொல்லல. நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன, அவ்வளவுதான். இல்ல, இப்படி என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லல. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதுக்கு சொன்ன? சொல்லு, கேக்குறல. என்னாச்சு கேபி? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியலண்ணா. என்னது புரியலையா? பூர்ணி சிவா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன, ஏன் சொன்ன? அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன, இல்ல நடக்கலன்னா நமக்கு என்ன மாமா? நமக்கு என்ன தானே? அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. என் பொண்டாட்டிய சொன்னீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். என் மகனை சொன்னீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா பூமியை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களை மன்னிக்க மாட்டேன். கேபி! மாமா மாமா, என்ன கேபி குரல் உயர்ந்து? அப்புறமா இப்ப கூட நான் வாயை திறக்கலனா உண்மை அப்படியே மறைஞ்சிடும். உங்க மகளோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா பூமி எப்பயோ செத்து போயிட்டான்ற வார்த்தை சொல்லிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சொத்துலாம் யாருது? தங்கச்சி சோபா சந்திராவோடது. அப்ப அது பூமியோட தானே? சொத்து மொத்தத்தையும் அனுபவிப்பீங்க, ஆனா பூமியை மட்டும் செத்து போயிட்டான்னு சொல்லுவீங்க. இங்க பாருங்க சரச்சந்திரா, உண்மையிலேயே உங்களுக்கு ரோஷம் இருந்தா இந்த சொத்து மொத்தத்தையும் பூமிக்கு எழுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. கேபி, என்ன குடிச்சிட்டு பேசுறியா? உண்மையை பேசுறேன். 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 இப்ப இதெல்லாம் தேவையா? வாயை மூடு. நீ எதுவும் பேசாத. சொல்லுங்க, இந்த சொத்து யாரோடதுங்க? தங்கச்சி சோபச்சந்திரோட தானே? அப்ப அது பூமியோடது இல்லையா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க போற காரு, நீங்க போட்டிருக்கிற துணி, இது எல்லாமே பூமி உங்களுக்கு போட்ட பிச்சை இல்லையா? 20 வருஷமா ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து வந்த இந்த மொத்த சொத்தையும் ஒரே நொடியில அந்த பூமி பேர்ல எழுதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்ல, ரோஷம்.
சில நேரங்கள்ல தாமதமா எடுக்கிற முடிவுகளால நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறேன்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. பைத்தியக்காரன் கையில கல்ல கொடுத்தா இப்படிதான் நடக்கும். இது எல்லாத்துக்கும் அந்த கேபி தான் காரணம். கல்யாணத்துக்கு போக வேண்டியவன் போகாம அவன் பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைய புடிச்சுக்கிட்டு ரோஷம் பொங்கி இவரை உசுப்பேத்தி விட்டுட்டான். கேபி அந்த சோபாவுக்கு நம்பிக்கையான அடிமை. ஆனா எனக்கு 7:30 மாறி வந்து உட்கார்ந்திருக்கான். நீ தப்பு பண்ணிட்ட. அன்னைக்கு நீ தயங்காம அவளோடு சேர்த்து இவனையும் நெருப்புலயே தள்ளி விட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு வைத்தறிச்சலே உனக்கு இருந்திருக்காத. நான் போய் இந்த முடிவை மாத்திக்கோங்க மாமான்னு சொல்லட்டுமா? அதுக்கு பிரயோஜனம் இல்ல. நாளைக்கு காலையிலே லாயரை வர வச்சு மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துறதா சொல்றாரே. அப்படி மட்டும் நடந்துட்டா உன் சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். கொட்டாங்குச்சி தான் கையில இருக்கும். இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே அவளுக்கு நெருப்பு வச்சு சமாதி ஆக்குன. மறுபடியும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு பேர் தான் முடிவு. அது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா எடு. அவ பொண்ணையும் அவ ஆத்தா கிட்டயும் அனுப்பிடுறேன். அதையும் பல தடவை நீ முயற்சி பண்ணிட்டியே. ஆனா அவ தாய் அவளுக்கு துணையா இருக்காளோ இல்லனா அவ டைம் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் சாவல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. சோ சொல்யூஷன் அது கிடையாது. வேற கிளைய வெட்ட நினைக்காத. இந்த தடவை மரத்தோட வேரையே வெட்டணும். உண்மையிலேயே உங்களுக்கு ரோஷம் இருந்தா இந்த சொத்து மொத்தத்தையும் பூமிக்கு எழுதி கொடுங்க. நாளைக்கே லாயரை வர வச்சு மொத்த சொத்தையும் பூமி பேருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணுக்கும் அவங்க எதிர்காலத்தை நினைச்சு பயம் வந்துருச்சு. அதனாலதான் சொத்து உன் கைக்கு வரதுக்குள்ள எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர் ஆளாக்க பாக்குறாங்க. மம்மி, சொத்தை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறது மட்டும் இல்ல நக்ஷத்ரா, நான் ஏற்கனவே முடிவே பண்ணிட்டேன். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன மம்மி அது? தூக்கிடலாம். உயிரோடு இருக்கிற நடப்போன மாதிரி தூக்கிடலாம்.